ஸோ ஹாய் கைஸ், பியூர் மை ஏஞ்சல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நானும் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். பட் யாருமே அவ்வளோவா பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்கடா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்லிவிட்டு நம்ம டேங் வந்து புக் பண்ணிடுறா. ஸோ அன்னைக்கு வந்து சண்டே. ஸோ மறுநாள் மண்டே, டியூஸ்டே தான் அந்த பொண்ணோட வந்து நம்ம டேங் இருக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுவான் டேயாங் மண்டேக்கு. ஸோ மண்டே காலேஜ் போயிடறாங்க. ஸோ காலேஜ் போனால் டேயாங் வந்து அவன் பாட்டுக்கு வந்து அவனோட பெஞ்சில் வந்து உட்காந்து அவன் பாட்டுக்கு அவனோட புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து உள்ளே வரப்பே டேயாங்கை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு வரான். ஸோ டேயாங்க்கு வந்து பெருசாலாம் கவனிக்கலை. சார் நம்ம ஜிம்மின் தான் என்ன பண்ணுறான், அவன் என்னன்றடா உன்னை பார்த்து பல்ல காமிச்சிட்டே இருக்கான், என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனும் பார்த்தா ஜேகே வந்து இன்னும் திரும்பவே இல்லை. ஜிம்மின் சொல்கிறானும் பார்க்குறான், அவனும் பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு திரும்பவே இல்லை. அவனவே பார்த்து சிரிச்சுட்டே இருப்பானா. டேயாங் வந்து மிடில் ஃபிங்கர் காமிச்சிருவான். அப்போ ஜங்கு கோவம் வருது. பட் உனக்கு இருக்குடா பெரிய வெடியா, நாங்கள் வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்புறம் தான் திரும்புவான். வேணா இப்படி இருக்கிறான், இவனுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடா அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட வந்து நம்ம டேயாங் வந்து புலம்பிட்டு இருப்பான். சரின்ட்டு ரெண்டு பேருமே வந்து அன்னைக்கு காலேஜ் வந்து அப்படி தான் முடியுது. ஸோ மறுநாள் தான் அந்த பொண்ணு வந்து அந்த ரூமில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது கொஞ்சம் பெரிய வந்து ரூம் தான், எப்படி சொல்ல, ஒரு பெரிய வந்து ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலில் தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கும். ஸோ டேயாங்கும் அங்கே இருந்தால் அந்த ஹோட்டலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜேகே வந்து அந்த ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கான். ஸோ அங்கே என்னென்ன நடக்குதுன்ட்டு ஒரு ஃபைல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் வந்து வச்சுட்டு கேமரா அங்கங்கே வந்து செட் பண்ணுறான். பொம்மைக்கு பின்னாடி ஃபைலு. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் கேமரா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணவே உட்கார சொல்கிறான். இங்கே கேமரா இருக்குது, ஸோ நீ பார்த்து இருந்துக்கோ, இந்த மாதிரி அவனை வந்து அவனோட ஃபேஸ் முக்கியமாக தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அட்வைஸை போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ சரின்ட்டு இந்த பொண்ணுமே சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துருக்கும். ஸோ அப்படியே இங்கிட்டு நம்ம டேயாங் தான் உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறான். ஜானும் ஜேகேவும் மட்டும்தான் இருக்காங்க அந்த எதிர்த்த அப்பார்ட்மெண்ட்டில். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ரூமில் வந்து ஜானும் ஜேகேவும் உட்காந்து இங்கே என்னென்ன நடக்குதோ அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுகா வந்து கூப்பிட்டா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா, அப்படியே ஜிம்மின்ட்ட சொல்லிடுவான். ஸோ கொஞ்சம் அவங்க வந்து அலர்ட் ஆயிடுவாங்க, அதனால் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து எல்லாமே பேசி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து சுகாவுக்கு தெரியாது, ஓகேங்களா. இங்கே வந்து ஜானுக்கும் ஜேகேக்கு மட்டும் தான் தெரியுது. கேமரா அப்புறம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஜான் தான். ஜான் வந்து அதிலலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால் அவன் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நீ மாட்டுவிடான்ட்டு அங்கிட்ட ஒரு ஆள் வந்து ஜேகே வந்து கொலைவெளியில் காத்துக்கிட்டு இருக்கா, எப்போ டேயாங் வருவான் அப்படின்ட்டு. ஸோ டேயாங் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறான். அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. வந்தோடனே அந்த பொண்ணு பக்கத்தில் போய் டேயாங் உட்காரான். ஹாவ் அ நைஸ் டே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பரவாயில்ல, நீ மேம்னா சொல்ல வேற, என்னை ஜெனினே கூப்பிட்டு மாதிரி சொல்லுவான். சரி ஓகே ஜெனி, நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பான். பட் அந்த பொண்ணு வந்து அது எதுவுமே சொல்லாதீங்க, பாரு என் கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கோட அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும். ஸோ நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ என் நேம் சொல்லணுமோன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவராக பேசும். ஸோ சரின்ட்டு இவனுமே வந்து சரின்ட்டு ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ என்ன பண்ணுவான், கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸில் தான் அந்த ட்ரக்கெல்லாம் மிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ட்ரக்கை வந்து என்ன பண்ணுவான், அவள் வந்து இந்த மாதிரி இந்த ஜூஸை குடிச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ட்டு இவனுமே குடிச்சிடான். ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம டேயாங் வந்து கேட்டுதான் ஆகணும். ஸோ அதனால அவங்க கஸ்டமரை வந்து நம்மளை வந்து எப்படி சொல்ல, கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னா அவங்க கம்பெனிலே முக்கியமாக இருக்கிற ஒரு ரூல்ஸ் ஒன்று. ஸோ அதனால் அவங்க சொன்னோடனே இவனும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு அவங்க அப்பாட்ட இருந்து கால் வருது. காலை பார்த்தோன்னே நீ கொஞ்சம் நேரம் இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்ரூமில் போயிட்டு சொல்லுங்கப்பா என்னங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ அவங்க அப்பாட்ட வந்து இந்த பொண்ணு சொல்லுவான், இல்லைப்பா நீ வந்து எங்கேம்மா இருக்கிற அப்படி மாதிரி கேட்பான். அந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கேன்ப்பா, ஜேகேவோட தான் இருக்கிறேன் அப்படின்ற சொல்லுவான். பொய் சொல்லாத, நீ ஜேகேவோட கிடையாது, உன் ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஜான்சி வந்து சொல்லிட்டா, இந்த மாதிரி நீ வேறு பையன்கிட்ட வந்து வீடியோ எடுக்க போகிறாங்களாம்மா, இது என்ன பழக்கம், நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் வந்து கெடுத்துடாத, தயவு செஞ்சு வந்துரு, இல்லாட்டி நான் அந்த ரூமுக்கு வந்து உன்னை அசிங்கப்படுத்தி நான் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும், ஒழுங்கு மரியாதை வந்துரு, இல்லாட்டினா உனக்கு இந்த வீட்டிலேயே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம், ஏற்கனவே அந்த ஜான்சி பண்ணுற பொண்ணுக்கு வந்து டேயாங் தான் பிடிக்கும். அந்த பையன் இந்த மாதிரி வேலை பார்க்குறான்னா அந்த பொண்ணு தான், இந்த ஜெனி சொல்லி தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். ஸோ ஏன்னா டேயாங் படிக்கிற எதிர்த்த காலேஜ் தான் நம்ம ஜான்சி பொண்ணும் நம்ம ஜெனி பொண்ணுமே. ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து அன்றைக்கி பூரா சொல்லியிருக்கும், இந்த மாதிரி இந்த பையனை வச்சு தான் வீடியோலாம் எடுக்க போகிறாங்க, ஜங்குக்கு வந்து பழி வாங்க போகிறான்ட்டு எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதுனால. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து டேயாங் வந்து வெளியே இருந்து பார்த்துருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜெனிக்கு. ஸோ அப்படி தான் அவங்க இங்கே வந்து சரி நம்ம டேயாங் எப்படியாச்சும் காப்பாற்றணும் இதிலேருந்து அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட, ஜெனியோட அப்பாட்ட சொல்லிட்டு போட்டு விட்ருவோம் அந்த ஜான்சி பிள்ளை. சரின்ட்டு இந்த பொண்ணை அவங்க அப்பா வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. இந்த பொண்ணா அழுட்டு வெட்டா போது நான் சாமிட்டு நீங்கள் உட்காந்துட்டு நான் வரேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டு
ஜங்குக் ரூமை தான் போய் தட்டுனா ஜங்குக் வந்து எதுக்கு இப்போ வெளியே வந்த என்ன ஆச்சு போ அவன் வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரக் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சோம் தயவு செஞ்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இங்கே பாரு எங்கள் அப்பாவுக்கு எப்படியும் மேட்ரு தெரிஞ்சிருச்சு என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது சாரி நீ வேற யாராச்சும் பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு எந்திரி எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிடும். ஜங்குக் பார்க்குறான் ஐயோ நான் இவனை இவ்வளோ வச்சுட்டு நான் என்னென்ன பிளான் பண்ணா இவன் அப்படி பண்ணிட்டா இப்போ நான் பொண்ணுக்கு எங்கே போகிறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறான். அங்கிட்டு டெயாங்கா ஒரு மாதிரி அவனுக்கு ட்ரக்கு கொடுத்தனால அவனோட ட்ரெஸ்ஸை அவனாவே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது போல். ஸோ என்ன பண்ணுவான் அவனாவே ரிமூவ் பண்ணிவிட்டு போய் அந்த தண்ணியில் போய் உட்காந்துருவான். அவன் அந்த ஷவரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கிட்டு ஜங்குக் தான் இவனை இப்படியே நான் விட மாட்டேன் இவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன் இவனை பண்ணாமல் இருந்தேன்னா சத்தியமாக எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஏன்னா இவன் அந்தளவுக்கு இவன் பண்ணிட்டான். ஸோ உனக்கு கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் உனக்கு நான் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அது வேறு வழியே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவான் உள்ள. அடி என்னடா பண்ணுற வேணாண்டான்ட்டு நம்ம ஜான் பையன் வந்து தடுப்பான். இங்கே பாரு நீ அந்த வீடியோ மட்டும் எங்கேனாலும் கரெக்டாக கேப்சர் பண்ணிடு என் ஃபேஸை நான் ப்ளர் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகேவா புரியுதா உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் டேரெக்டாக வந்து டெயாங் இருக்கிற ரூமுக்கு தான் போவான். பார்த்தா டெயாங் வந்து தேடுறான். பார்த்தா பெட்லேயும் இருக்க மாட்டான் எங்கேயும் இருக்க மாட்டான் ஷவர்லலாம் அவன் இருக்கும். ஸோ வேகமாக வந்து கதவை திறக்கிறான். கதவை திறந்தோடனே டெயாங் அங்கே உட்காந்துருப்பானாம். அப்போ டெயாங் வந்து பார்க்குறான் ஜங்குக்கை நீ பண்ண வேலை தானா அப்படின்ற மாதிரி கேட்பான். ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு கூலாக நம்ம ஜங்குக்கு சொல்லுவான். அப்போ வந்து டெயாங் தான் இந்த மாதிரி கேவலமாக இறங்கி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை எவ்வளோ சீப்பான ஆளா நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். யாரை பற்றி சீப்பான ஆள்னு சொல்கிறேன் உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம் கோவப்பட்டு கத்துவான். அப்போ வந்து டெயாங் சொல்லுவான் உன்னோட வளர்ப்பு சரியில்லைடா அவங்க அம்மா என்னடா வளர்த்துருக்காங்க உன்னைய சரியான ரெட்டே அப்படின்ற மாதிரி அசிங்கமாக அவங்க அம்மா பேசுவான். அவ்வளோதான் டெயாங் நம்ம ஜங்குக்கு வெறியாயிட்டு போய் சட்டையை போய்த்துக்கிட்டு உன்னை என்ன பண்ணிப்பேன் எதுவுமே பண்ணல சும்மா தானே ட்ரக்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கேன் அதனால தானே நீ இவ்வளோ வாய் பேசுகிற உன்னோட ஆணவத்தை உன்னோட திமிரெல்லாம் நான் அடகி கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி ஒரு மாதிரி தரன்னு பெட்டுக்கு இழுத்துட்டு போகிறான். ஸோ டெயாங்க்கு என்ன பண்ணுற ஒழுங்குமுறையிலே என்னை விடு அப்படி மாதிரி சொல்லி தள்ளுவான். பட் டெயாங்னால வந்து ஜங்குக்கை தள்ள முடியல. ரெண்டாவது அவன் ரொம்ப வந்து ட்ரக்கில் இருக்காள். ஸோ அதனால் ஸோ டெயாங்கை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவானா. அப்போ வந்து டெயாங் வந்து சொல்லுவான் நீ ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கிற அப்படி மாதிரி சொல்லுவான். ஜங்குக்கு வந்து நான் கேவலமான ஆள் தானே என் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே சொன்னேன் ஸோ என் வளர்ப்பு அப்படி தான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து டெயாங் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ போனால் எப்படி சொல்ல சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுற எதுவுமே அவன் யூஸ் பண்ணல. அவன் பாட்டுக்கு டேரெக்டாக போய் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. சும்மாவே அவன் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். பட் இதை அவனால் தாங்கிக்கவே முடியல. டால்கிரேட்டும் பண்ண முடியல. அவ்வளோ பெயினோட அவ்வளோட அழுகை வருது அவனுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. ஸோ ஆனால் அழுகக்கூடாதுன்ட்டு அவ்வளோ ஸ்டபனாக இருக்கிறான். ஏன்னா ஜங்குக்கு மாதிரி ஒரு ஆள்கிட்டலாம் நான் வந்து என்னோட கண்ணீரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்டபனாக இருக்கான். ஜங்குக்கு இதை பார்க்க தான் நீ டென்ஷன் ஆகுது அழுகு ஏதாச்சும் ஒன்று சொல்லு ஏன் சொல்லாமல் இருக்கிற உன்கிட்ட நான் பேசி என்னோட எனர்ஜியோ என்னோட வேர்ட்ஸோ நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது நீ தொடுறப்ப எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அப்போ ஜங்குக்கு இன்னும் அவனை ரொம்ப டச் பண்ணி ரொம்ப வந்து எப்படி சொல்ல ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஸோ டெயாங்னால முடியல அந்த இடத்துல மயங்கிடுவான். ட்ரக்ஸ் எடுத்து அந்த எஃபெக்ட் வேற ரொம்ப அதிகமாகிடுச்சு போல் அவன் அங்கேயே மயங்கிடுவான். ஸோ ஜங்குக் பார்க்குறான் என்னடா அவங்களையும் மயங்கிட்டா இவ்வளோ தானே அவனோடது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தானே இருந்திருப்பான். ஸோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு டெயாங் வந்து பேண்ட்டை மட்டும் கீழே போட்டுட்டு மேலே வந்து ஷர்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுவான் தரன்னு அவன் காரில் இழுத்து போட்டு போய் ஒரு எப்படி சொல்ல தண்ணியை மழை பெஞ்சிக்கிட்டு வேற இருக்கும் வெளியே. ஸோ அவன் பாட்டுக்கு போயிட்டு ஒரு ரோட்டில் போய் அவனுக்கு வந்து கீழே தள்ளி விட்ருவான். அங்கே தண்ணியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் விட்டுட்டு போகிறப்ப சொல்லுவான் ஜங்குக்கு இந்த மாதிரி நீ எனக்கு எப்பயுமே வேஸ்ட்டு தான் உன்னை வந்து நான் இந்த இடத்துல தான் உன்னை பார்க்குறேன் இந்த சாக்கடை மாதிரி தான் நீ எனக்கும் இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அப்போ வந்து டெயாங் வந்து அப்போ தான் உட்காந்து அழுகுறான். கண்ணீராக தாரையாக போகுது. ரொம்ப கதறி அழுகுறான். அந்த இடத்துல சுகா வந்து சும்மா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்களோ. ஸோ அந்த மாதிரி வரப்போ யார் இப்படி படுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அது டெயாங்காக இருக்கும். ஸோ டெயாங் பார்த்தோன்னே சுகாக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லப்போ அவனுக்கு மூச்சு பேச்சே இருக்காது மயங்கியிருப்பான். ஸோ அழுதுட்டு அப்படியே மயங்கியிருப்பான் இல்லை. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவான் சுகா தான் அவனோட காரில் தூக்கி போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ஜிமின் வீட்டுக்கு தான் கொண்டு போய் விடுவான். ஸோ விட்டுட்டு இவனை பார்த்துக்கோ என்ன ஆச்சுன்னு தெரில ரொம்ப வந்து அழுது ஒரு மாதிரி மயங்கிட்டான் என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். ஸோ ஜிமின் வீட்டில் தான் டெயாங் வந்து 2 நாள் கிட்ட இருக்கான் மயக்கத்திலே தான் இருக்கான். அவனுக்கு வந்து முழிப்பே வரல. ஸோ டாக்டர் தான் வந்து செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஒரு 2 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் வேணால் அவங்கள நீங்கள் எழுப்பி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு உரிய மெடிஷன் என்னென்ன தேவையோ எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஸோ செக்ஸுவலாக அவன் ஃபியூஸ் பண்ணியிருக்கான்ட்டும் ஜிமின்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க 2 ஹவர்ஸா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஆயில்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜிமின் தான் இது எதுவுமே ஐயரெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு பார்த்து அவனுக்கு தேவையானது பூரா பண்ணி விட்டு ஒரு சின்ன குழந்தை பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஜிமின் பார்த்துக்கிறான் நம்ம டெயாங்கு. ஸோ டெயாங்கும் 2 நாள் கழிச்சு வந்து
வந்து முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஜிமின் எதிர்த்தாப்புல உட்காந்து அவனோட காலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பானா. ஜிமினை பார்த்தோன்னே டேயாங்க்கு அவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுகுறான். அப்போ வந்து ஜிமின் தான், டே ஒன்றும் இல்லடா ஃபீல் பண்ணாதடா, எல்லாமே பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ரொம்ப தேத்துவான். அப்பயும் வந்து டேயாங்னால வந்து என்ன நடந்துச்சுன்றத சொல்லவே முடியல. அவ்வளோ டால்கிரேட் பண்ணிட்டு ரொம்ப எப்படி சொல்ல உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜமீன் தான் தேத்துறான், டே விட்றா, என்னடா ஆச்சு, தெரியும்டா உனக்கு ஏதோ யாரோ ஒரு பையன் உன்னை ஏதோ ஒன்று பண்ணிட்டாலாம், அந்த பையனை மட்டும் சொல்கிறான், அவனை அடிச்சு அவன் மூஞ்செல்லாம் உடச்சி விட்றேன், அவன் மேலே எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு, என் ஃப்ரெண்டு எப்படி அவன் பண்ணிட்டு நடு ரோட்டில் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு பக்கம் அழுகுறான். டேயாங் ஒரு பக்கம் கதறி கதறி அழுகுறான். ஸோ ஆனால் ஜேகேவை பற்றி டேயாங் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏதோ ஒரு பையன்ட்டு தான் ஜிமின்னு பேசுகிறான். ஏன்னா சுகாவுக்கும் தெரியாது, ஜிமினுக்கும் தெரியாது, நம்ம டேயாங்க்கு மட்டும்தான் தெரியும் அந்த பர்சன் யாருன்னு, நம்மளுக்கும் தெரியும். ஸோ இங்கிட்டே அங்கே அழுது முடிச்சோன்னே, இங்கே பாரு என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கேன், என் அம்மா அப்பா இருக்காங்க, கிராண்ட்மா இருக்காங்க, உன்னோட அம்மா அப்பா உன்னோட அம்மா இருக்காங்க, ஸோ நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத மச்சான், அது அவன் யாருன்னு மட்டும் சொல்லு மச்சான், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நம்ம ஜிமின் வந்து ரொம்ப வந்து கடுப்பாகி கொலவெறியில் கேட்பான். பட் நம்ம டேயாங் வந்து அது எதுவுமே சொல்ல மாட்டான். ஸோ அழுது முடிச்சுட்டு, சரிடா எப்பயும் போல அன்றாட என்னென்ன நீ பண்ணுவியோ அதெல்லாம் பண்ணு, உங்களுக்கு எப்பயுமே நான் துணையாக இருக்கிறேன், இனிமேல் நான் வந்து நீ கஸ்டமர்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வருவேல, அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிமா சொல்லுவான். இல்லை மச்சான், எனக்கு தெரிஞ்சு என்னோட வேல்யூ வந்து எப்படியும் கூட இருக்கும், ஏன்னா ஜங்குக் அந்த பர்சன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஜங்குக்குன்னு தான் சொல்ல வருவா, பட் வாயில் வராது. சரி ஜிமின் இருக்கான்னுட்டு பார்த்துட்டு அந்த என் கூட இருந்த பர்சன் சொன்னாங்க, நீ என்னடா 1.5 லட்சமா ஒருத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்டிருப்பான் அவனோட இருக்கிறப்ப. ஸோ அது அவன் நீ கேட்டிருக்கோம். ஸோ அதைத்தான் இங்கே வந்து சொல்கிறான் ஜிமின்ட்ட, இந்த மாதிரி 1.5 லட்சம் கிட்டே என்னை வந்து விற்கிறாங்க, ஸோ எப்படி பார்த்தாலும் என் கடையை பூரா அடைஞ்சிருக்கும்டா இந்நேரம், ஆனால் என்னை வந்து இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஸோ அந்த கம்பெனியில் வந்து கேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜிமின்ட்ட வந்து நம்ம டேயாங் சொல்லுவான். ஏன்னா ஜிமினோட அப்பா வந்து பெரிய லாயரு, ஸோ அதனால தான். ஸோ என்ன பண்ணுவான் ஜிமினுமே, நான் என் அப்பாட்ட பேசுகிறேன்டா, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப தேத்திட்டு காலேஜுக்கு போவோம், ஸோ நீ ரெடியாரு, எதுவுமே நினைக்காத, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என் வாழ்க்கையில் இதை விட நான் பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பார்த்துட்டேன்டா, எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லைல்ல, நான் இப்போ என்ன எப்பயுமே பொண்ணுங்களோட தான் இருப்பேன், இன்னைக்கு ஒரு பையனோட இருந்துட்டேன் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பட் அவன் எனக்கு அவ்வளோ பெயின்னு சொல்லுவான், அது ஜிமின்னாலேயும் புரிஞ்சுக்க முடியாது. ஜிமின் வந்து டைட்டாக டேயாங்கை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கு நான் இருக்கேன் மச்சான் அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மினை பார்க்குறப்ப தான் டேயாங் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஸோ மறுநாள் வந்து அவனால் எந்திரிக்கவே முடியல, ரெஸ்ட்டும் போக கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்படுறான் டேயாங்கு. ஸோ அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது பேக்கு. ஸோ பிங்கிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அவன் வாட்டிங்க வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கான், ஆஹா சூப்பராக இருக்கு, என் ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணிடுறான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து யாரும் நம்ம ஜான்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். கரெக்டாக அந்த இடத்துக்கு சுகா வருவானா, வந்தோன்னு ஜேக்கின்லாம் பார்க்கல, போட்டு பலார்னு அடிச்சு வாயெல்லாம் உடச்சி விட்டான். அங்கிட்டு அந்த வீடியோவை பார்த்தோன்னே அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்னா அந்த வீடியோ பூரா அவன் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பான். ஸோ பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி அந்த லேப்டாப்பே உடச்சி அந்த மெமரி கார்டை சுக்குநூறாக உடச்சிட்டான். உடச்சதுக்கப்புறம் சொல்கிறான், ஏன்டா ஒருத்தவங்க வந்து நீ இந்த மாதிரி கேவலமாக இறங்கி பண்ணுவேன்னு நினைக்கல, ஒரு ஃப்ரெண்டாக இருக்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கத்துவான். நீ நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண, நீ என்னடா ஒரு செகண்டில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அடிக்க போயிடுவான் சுகாவும். ஆனால் இது நம்ம ஜான் தான், விட்றா நீ பண்ணது தப்புன்னு எனக்கே தெரிஞ்சா, நான் நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் நான் அவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா, போதும்டா, அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டே அது போதும், இதை நீ வந்து லீக் பண்ணினா ரொம்ப அசிங்கப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிற போகிறான்டா, அவனுக்கு நிறைய வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லுவோம். அவனுக்கு என்னவாக இருந்தால் என்ன, என்னைய வந்து அசிங்கப்படுத்தினாங்க, அவனை அசிங்கப்படுத்துறதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றப்ப, நீ அவனுக்கு கொடுத்துருக்கிற பெயின் என்னன்னு உனக்கு தெரியுதா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். என்ன பெயின் அப்படின்றப்ப, நீ ஏன் கூட இருந்தால் உனக்கு என்னடா பெயின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா சொல்கிற, நீ என் ஃப்ரெண்டு, நீ இப்பெல்லாம் பேசுகிற, அந்த மாதிரி தான்டா நீயும், அவனை நினச்சி பார்த்தியா, அவன் என்ன நிலமையில இருந்திருப்பான்னு பார்த்தியா, அவனுக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காதான், அதுக்காக நீ அவனை எந்த அளவுக்கு வெறுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீ பண்ணிட்டேன், அவன் வாழ்க்கையிலே நீ பெரிய பெரிய சம்பவத்தை அவன் வாழ்க்கையிலே நடந்ததுலேயே ரொம்ப கொடூரமான விஷயம்னா அது இதுவாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ்ரா, இதுக்கப்புறம் அவனை வந்து தொலை பண்ணாத, அவன் இதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரதே அவன் ரொம்ப கஷ்டப்பட போகிறான் அப்படின்ட்டு சுகா ரொம்ப கத்திட்டு, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த உறவுமே கிடையாது, இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அந்த இடத்துலேயே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அங்கேயே கட் பண்ணிட்டு போயிடறான். நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா சுகா வந்து சின்ன வயசுலேருந்து அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஜானை விடையும் சுகா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ சுகாவே இப்படி சொல்லிட்டு போகிறது ஜேகேனால அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா அவங்களுக்கும் நிறையா சண்டை வந்திருக்கும், பட் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்காமல் சுகாவே வந்து பேசிடுவான். ஸோ ஜேகே வந்து தான் கோவப்பட்டு போனாலும் சுகா தான் வந்து சமாதானப்படுத்தி நிறைய விஷயத்தில் சுகா தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நீ தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகட்டையும் ஜேகேனால சுத்தமாக முடியல.
முடியல, அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். நான் என்னடா அப்படி தப்பு பண்ணிட்டேன், அவன் நீ பண்ணதுக்கு நான் உனக்கு திரும்படியா பண்ணணும்னு நினச்சேன். நான் எதுவுமே இப்போ பண்ணாமல் தானே போச்சு அப்படின்றப்ப, நீ அவனை திரும்படிக்கு அடிச்சிருந்தா கூட அது பிரச்சனை இல்லை மச்சான், நீ அவனை அப்யூஸ் பண்ணியிருக்க, அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜான் வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். நீ என்னடா நீ போறியா, இப்போ அதுக்கு தானே நீ அப்படி பேசுகிற, நீ பண்ணது தப்பு மச்சான், அவ்வளோ நேரம் என்னால் சத்தியமாக அந்த வீடியோ என்னால் பார்க்க கூட முடியல மச்சான், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவன் அழுகாமல் இருக்கிறப்பையும் உனக்கு தெரியல, அவன் எவ்வளோ எவ்வளோ மன வருத்தத்தில் இருப்பான்ட்டு. நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டே பண்ணேன், அதுக்கப்புறம் போயிட்டேன் மச்சான், நீ தான் அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு நீ டேரெக்டாக போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் நீ வீடியோ கேட்க விட்டீங்கன்னா நான் போய் திரும்பி போய் என்னோட அசிஸ்டண்ட்டை வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ என்னால் சத்தியமாக அந்த வீடியோலாம் பார்க்க முடியல மச்சான், போதும் நீ பண்ணது தப்பு, இதுக்கப்புறமும் நான் அவன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும், சுகா பண்ணதான் மச்சான் கரெக்டு, நான் என்னால் சொல்ல முடியல, சுகா சொல்லிட்டு போயிட்டான், இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தால் அது நான் வந்து நீ பண்ணுற தப்புக்கு நான் உடந்த வர மாதிரி இருக்கும், சாரி மச்சான், இதுக்கப்புறம் நீ இதில் வந்து இன்வால்வ் பண்ணாத அப்படிமா சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து சுகா வந்து உடச்சிட்டு போயிருப்பான். பட் அது காப்பி ஒன்று இருக்கும், அது ஜான்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஜான் அதை தூக்கி உடச்சி போட்டுட்டு தான் போவான். ஜேகேக்கு இங்கே என்ன நடக்குது, என்னோட 2 ஃப்ரெண்டு இப்படி என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்போ அதெல்லாம் ஒரு கோமா வந்து டேயாங் பக்கம் தான் திரும்புது. இவனால தானே நீங்கள் 2 பேருமே என்னை விட்டு போனீங்க. ஸோ இவனுக்காக எதுக்கு என்னையை விட்டு போகணும், ஸோ இவன் உங்களுக்கு என்னை விட இவன் தான் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்புறமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேபான்னு கத்திட்டு இருப்பான். ஆனால் சுகாவும் நம்ம ஜானும் அதை கேட்குற மாதிரி இல்லை, அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இங்கிட்ட டேயாங்கு மேலே தான் நம்ம ஜெய்கிக்கு கிண்டி இன்னி கோவமாக வருது. என்னோடய ஃப்ரெண்டு ஒன்றா தான் விட்டு போயிட்டாங்க, நீ நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு இன்னமும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறா. லூசு சுத்தலே நீ பண்ணது தப்பு, உனக்கு அது எப்போ புரிய போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கிட்ட அவன் வந்து கிளம்பி மறுநாள் காலேஜ் தான் வராங்க. ஸோ அப்போ டேயாங்குமே அன்றைக்கி வரான். டேயாங் அவன் முகத்தில் இருந்த கொஞ்சம் இந்த சிரிப்புமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஜேகேவோட இருந்தது தான் ஃபஸ்ட் டைம் பசங்களோட. ஸோ அவன் உள்ளே வரான், உள்ளே வந்து அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான், ஜங்குவும் உள்ளே வரான், சுகாவும் நம்ம ஜானும் வந்து அவன் பக்கத்துலேயே உட்காரல, போய் டேயாங் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பார்க்குறான், இங்கே வந்து உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் பெஞ்சை போய் தட்டுவான், நம்ம சுகாவும் நம்ம ஜானும் உட்காந்துருக்க பெஞ்சை. ஸோ அப்போ வந்து இவன் சொல்லுவான், நாங்கள் எதுக்கு உட்காரோம், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படின்ட்டு சுகா சொல்லிடுவா. சுகா இப்படி பேசணுன்னே ஜேகேக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இந்த மாதிரி ரூடாக அவன் பேசுனதே இல்லை. ஸோ என்ன பண்ணுவான், அவனோட பேக்கெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து உட்காருவான். பார்த்தா இவன் வந்து இவங்க பேக் 2 எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஸோ நம்ம ஜேகேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜேகேக்கு இருக்குது. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான், வெயிட் பண்ண முடியல, அடுத்த சைனே நம்ம ஜான் கையும் நம்ம சுகா கையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே போகிறான். இழுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இப்போ நான் வெயிட்டு சாரி கூட கேட்டுக்கிறேன், நீங்கள் பேசாமல் எங்கிட்ட இருக்காதீங்க, நீங்கள் 2 பேர் பேசாட்டி சத்தியமாக என்னால் முடியாது. ஸோ நீங்கள் 2 பேர் தான் என்னோட ஹாப்பினஸ்ஸே, எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம், உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாமல் மட்டும் இருக்காதீங்கடா அப்படின்ற சொல்லிட்டு, உன்னோட தப்பை நீ உணர்ந்தாலே போதும் ஜேகே, நீ இன்னும் அவன் மேலே டென்ஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் அவனை பழிவாங்க தான் நினைப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறப்பே அப்படின்றப்ப, யார் சொன்னா, நான் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு வேமா ஜேகே சொல்லுவான். உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்டா, நான் சின்ன வயசுலேருந்து உங்க கூட இருக்கேன் அப்படின்ட்டு சுகா சொல்லிடுவான். சரி ஓகே, நான் அவனை இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அவன்கிட்ட போய் சாரி கூட கேட்குறேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதா, ப்ளீஸா நான் அவன் காலில் இருந்து கூட சாரி கேட்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிப்போம். சரி நீ போய் கேளு அப்படின்ட்டு சுகா சொல்லிடுவான். என் சுகாவுக்குமே ஜேகே தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவன் எப்படி விட்டு கொடுப்பான், என்ன தான் தப்பு பண்ணாலும் அவனோட ஃப்ரெண்டாச்சே, இருந்தாலும் போய் சாரி கேட்க சொல்கிறான் தப்பு பண்ணனால. ஸோ இவனுமே வந்து போய் டேயாங்கை வந்து எப்படி சொல்ல, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவான். ஸோ வரப்போ டேயாங் வந்து மறைச்சிட்டு இந்த மாதிரி நான் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவான். டேயாங் பார்க்குறான், ஆனால் பெருசாலாம் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு எங்கிட்ட போய் மூவ் ஆகி போயிட்டு இருப்பான். நான் உங்ககிட்ட தானே பேசுகிறேன், அவ்வளோ திமிராடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். யாருக்கு திமிரு, அவனோட சொன்னேன்னா எனக்கு திமிரு இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தானே இருக்குது, நான் பண்ணுறதே அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். மேற்கொண்டு அவன் எதுவுமே பேசுகிற மூஞ்சி அடித்த மாதிரி தான் பேசிட்டு போயிடுவான். ஸோ டேயாங் சரி நம்ம ஜங்குக்கு பார்க்குறான், ஏன்னா இவன் ஒரு வித்தியாசமான ஜந்துவாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு நான் சுகாட்ட போய் சொல்லுவான், நான் சாரி கேட்டேன் இந்த மாதிரி சொன்னான், அப்போனா அவன் சாரியை வந்து அவன் ஏற்றுக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக என்ன பண்ண முடியும், நான் காலேஜ் முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் சாரி அனௌன்ஸ் பண்ணி சாரி கேட்க முடியும் அப்படிப்ப, இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இப்போ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு போவான். இங்கே பாரு நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது, நீ பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, நீ பண்ணிட்டு வாடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். ஸோ இவன் என்ன பண்ணுறான், வேறு வழியே இல்லை. ஸோ என்ன பண்ணுறான், டேரெக்டாக போகிறான் ஆஃபீஸ் ரூமுக்கு. ஸோ அங்கே வந்து அங்கங்கே வந்து மைக் செட் இருக்கும். ஸோ மைக் செட்டில் போயிட்டு, டேயாங் நான் பண்ணது தப்பு தான், ஸோ என்னை மன்னிச்சிக்கோ,
ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ, நீ மன்னிச்சாதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படிமா சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து பாபான்னு அவன் பாட்டுக்கு நடந்தது முழுசாக சொல்கிறதுக்குள்ளேயே டேயாங் வந்துடுவான். ஸோ உள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு மைக் ஆஃப் பண்ணு அப்படிமா சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுவான். அப்போ வந்து ஜங்குக்கு வந்து இல்லை நான் அவன்கிட்ட சாரி கேட்கணும் தான் நினைக்கிறேன் பலாருன்னு அறையுவான் ஜங்குக்கு டேயாங்கு. ஸோ ஜெக்கிக்கு சரியான சாக்கு. ஸோ கையை வச்சுட்டு பார்ப்பானா, ஏன்டா நீ இவ்வளோ தான் கஷ்டப்படுத்துவ, என்னை இப்போ நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா, நான் பண்ணது கூட அவங்களுக்கு தெரியலடா, ஆனால் நீ இப்போ சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு நீ என்ன நினைப்பாங்க, எல்லாருமே வந்து என்கிட்ட தானே கேட்பாங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது இப்படிமா சொல்லிட்டு போயிடுவான். இப்படி சொன்னோன்னே என் ஜங்குக்கு சரியான வருது, மைக்கு கொண்டு போய் அடிக்க போவோம்னா கரெக்டாக சுகா வந்து நிற்பான், என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஸோ இல்லை மச்சான், அவன் தான் மச்சான் என்னை பலார் ஆரம்பிச்சிட்டான், அவன் ஃப்ரெண்டை அடிக்கிறான், அப்போ கூட நீ கேட்க மாட்டியா, அப்போ அவன் நீ பண்ணதுக்கு நீ அடி வாங்குறதுல தப்பு இல்லைடா மச்சான் அப்படி மாதிரி சொல்லுவான். அப்போ என்னடா நீ இவ்வளோ இறங்கி போய் சொல்கிற, நான் எவ்வளோ தான் இறங்கி போகிறது, அவன் என்னடா ஓவரா பண்ணுறான், என்னமோ அவன்கிட்ட இருந்து நான் பொக்கிஷத்தை எடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட நீ அதை தான்டா எடுத்திருக்க அப்படி மாதிரி சொல்லுவான். என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி, உனக்கு அது புரியல ஜேகே, உனக்கு அது புரியல, நீ பொண்ணுங்களோட இருந்து பொண்ணுங்களை லவ் பண்ணி அந்த மாதிரி இருந்ததுனால உனக்கு இந்த மாதிரி பர்சன் ஒரு பையனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல, எதுக்கு நீ வந்து ஜிம்மினை லவ் பண்ணுறியா, அந்த ஃபீலிங்லாம் எனக்கு தெரியணும் அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லுவான். ஆமாம், நம்ம ஜேகே வந்து கேர்ள்ஸை மட்டும் தான் லவ் பண்ணுவான், பாய்ஸ் எல்லாம் கிடையாது, அவன் கே கிடையாது இப்போதைக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி தெனாவட்டா பேசுவான். அப்போ வந்து ஜேகேக்கு நம்ம ஜிம்மினுக்கு வந்து வரதே கோவம், போய் பொலார்னு அரைஞ்சி சுற்றுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான், கையில் கெட்டக்கிறதெல்லாம் வச்சு ஜேகே போட்டு வெளி இழுத்துருப்பான். சுகா பார்க்குறான், எதுவுமே பண்ணலை, பட் நம்ம ஜான் பையனுக்கும் மனசு கேட்கல, போய் ஜிம்மினை போய் பிடிச்சிட்டு இவ்வளோ அவன் செத்துக்கிட்டு போயிருப்பான் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுவான். ஏன்டா என் ஃப்ரெண்டை நீ தான் ஏமாத்தினியா, இதனால தான் நீ இடம் வந்து சாரி கேட்டியா, இப்போ தான்டா நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்க விட்டி தான்டா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ சுகா என்ன பண்ணுவான், ஜிம்மினை வந்து தோள்பட்டையில் தூக்கிட்டு டே நீ வாடா குள்ள கத்திரிக்கா அப்படிமா சொல்லிட்டு தூக்கிட்டு வெளியே போயிடுவான். நீ விட்றா, உன் ஃப்ரெண்டை நான் கொல்லாமல் விட மாட்டேன், உன் ஃப்ரெண்டுனால தான்டா என் ஃப்ரெண்டு இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்புறமா சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் சுகா விட்டுறதாவே இல்லை, சுகா தூக்கிட்டு போயிடுவான். அப்போ வந்து ஜானுடி எனக்கு ரொம்ப வலிக்கிறா, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படி எப்படின்ட்டு ஜேகே எப்பயும் போல தான் வாழ்ந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ ஜான் தான், டே மச்சான் நீ பண்ணது தப்பு, ஸோ நீ அடி வாங்குறதுல தப்பு கிடையாது, அவன் பண்ணது கரெக்டு தான், அவன் அடிச்சா, இதுவே அவனை அடிக்கணும்னு இருந்தால் ஜிம்மின் அடிச்சிருக்க கூடாது, டேயாங் தான் அவனை இந்த மாதிரி அடிச்சிருக்கணும், பட் அதை டேயாங் பண்ணலை, அதனால ஜிம்மின் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் தான் நீ அவங்ககிட்ட எப்படினாலும் சாரி கேளு அப்படின்னு சொல்லுவான். டே நான் எத்தனை தடவை தான் சாரி கேட்க, இதுக்கப்புறமே என்னால் போய் இறங்கி போய் சாரி கேட்க முடியாது, இந்த அளவுக்கு நான் இறங்கி யாருக்காகவும் போனதில்லை, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்கு தேவை கிடையாது, நான் இவ்வளோ இறங்கி போயும் சுகாவும் நீ பேசலாட்டி எனக்கு தேவையே கிடையாது, நீங்கள் யாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அப்ராடு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுவாங்க வச்சுக்கிட்டு. ஸோ இங்கிட்டு சுகா தான் ஜிம்மினை தூக்கிட்டு போயிட்டு டே குள்ள கத்திரிக்கா இருக்கிற சீஸுக்கு உனக்குலாம் கோவம் வரலாமா அப்படின்னு சொல்லுவானா. யாரை பத்திரா உள்ள கத்திரிக்கான்ற, யாரை பற்றி குள்ள கத்திரிக்கான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ரொம்ப க்யூட்டாக வந்து கேட்டுட்டு இருப்பான். டே மூஞ்சி இவ்வளோ பக்கத்தில் வராதா, ரொம்ப க்யூட்டாக இருக்கு, அப்புறம் கடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். என்னடா சொல்கிற, என்னை பார்த்தா உனக்கு நான் க்யூட்டாவா தெரியுது, உன் ஃப்ரெண்டு அடித்த மாதிரி உன்னை அடிச்சு தான் சரியா வரும், என் ஃப்ரெண்டு மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவானா. என்ன அப்படின்னு மாதிரி கேட்பானா. ஆமாம் என் ஃப்ரெண்டு மாதிரி அடிக்க மாட்டேன், பட் நான் வேற ஒன்று தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. என்ன பேசிட்டு இருக்கிற, நீ பேசுறதே டபுள் மீனிங்ல இருக்க, ஒழுங்கு போயிரு, உன் ஃப்ரெண்டை நான் கொல்லாம விட மாட்டேன், என் ஃப்ரெண்டை வேண்டாம் சொல்கிறேன், அவன் சாரி கேட்டான் கேட்காம இருந்தான், உன் ஃப்ரெண்டு பண்ணது சின்ன தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவான். நீ உள்ள கத்திரிக்கா, அந்த குட்டிக்கான வயசு வச்சுட்டு நீ கத்தாரா, எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். என்னை பார்த்து சிரிப்பு வருதாடே, நான் என் வாய்ஸுக்கு எத்தனை பொண்ணுங்க அடிமையாக இருக்காங்க, நீ என்னடா என்னை இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவேன். ஆமாடா நீ வச்சு கீச்சுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது க்யூட்டாக இருக்கா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்னடா பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகா ஒரு வகை கேட்பான். சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமீன் வந்து போவானா. இங்கே பாரு என் ஃப்ரெண்டு பண்ணது தப்பு தான், அதுக்கு பல நானும் சாரி கேட்குறேன், அவனும் கேட்டான் உன் ஃப்ரெண்டு அடிச்சிட்டால, ஸோ இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை வந்து தொடர வேணாம், அவன் வீடியோலாம் எடுத்தான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேனே அப்படி மாதிரி ஜிம்மின் வந்து பொறுமையாக கேட்பான். அப்போ வந்து நம்ம சுகா தான் சொல்லுவான், அந்த வீடியோலாம் நான் உடச்சி போட்டேன், அதில் வந்து காப்பி பண்ணி வச்சுருந்ததையும் என் ஃப்ரெண்டு ஜான் உடச்சிட்டான், ஸோ நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, ஜேகேனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஓகேவா அப்படி மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லுவாள். சரி என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உன் ஃப்ரெண்டை வர சொல்லாத அப்படிப்ப, அப்போ நான் உன் பக்கத்தில் வரலாமா அப்படி சொல்லிட்டு இவன் சுகா வந்து பக்கத்தில் போவான். நீ என்கிட்ட இருந்து 10 அடி எப்பயுமே தள்ளியேறு அப்படி சொல்லிட்டு இவன் தள்ளி விட்டுட்டு போயிடும். எப்படி சொன்னால் மட்டும் நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் ஹக் பண்ணிக்கிறான். என்கிட்ட இருந்து 10 அடி தள்ளி இருன்னு சொன்னேன் அப்படின்ட்டு நெத்திலேருந்து கையை வச்ச மாதிரி தள்ளுவாக்கி விட்டா. அப்போ வந்து நம்ம டேயா வந்து ஜிமினா அப்படின்ற மாதிரி கத்துவான். ஸோ ஜிமினான்றனே நம்ம ஜேகே அங்கிட்டு நம்ம ஜானு எல்லாருமே போயிட்டுருப்பாங்க. நம்ம டேயாங் வயசு அப்போ தான் அவங்க சத்தம் போட்டு கேட்கவே செய்கிறாங்க. பார்க்குறீங்க வா அப்படி மாதிரி சொல்லி கூப்பிடுவான். ஸோ இவனுமே போகிறான். என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பேசாமல் நான் அப்ராடு போயிடவா அப்படி மாதிரி கேட்பான். நீ எது கூட அப்ராடு போகணும், நீ என்ன லூஸா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இப்போ சொல்லிப்பேன். டே அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரிலடா, நான் உன்னை பேச சொன்னேன் நீ பேசுனியா இல்லையா, எனக்கு கால் பண்ணி டெய்லி வந்து கூப்பிட்றாங்கடா அப்படின்னு சொல்லிப்போம். மச்சான் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன்,
ஸோ எங்கள் அப்பா வந்து அந்த பிரச்சனை இன்னைக்குள்ளே முடிச்சிடுவாரு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஸோ அன்றைக்கி நைட் அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனால் நம்ம ஜக்கு கூட சரி நம்ம ஜிமினாவோட அப்பா தான். ஸோ அவனுக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு ஸோ அவங்க மேலே கேஸும் போடுறாங்க. ஸோ அந்த கேஸ்லேயும் நம்ம டேங் மேலே தப்பு இல்லைன்ட்டு வந்தனால ஸோ அவனுக்குரிய அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகுன்றப்ப டேயாங்குரிய அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி அங்கே வந்து தீர்ப்பு சொல்லிடுவாங்க. ஸோ டேயாங்குக்கிட்ட வந்து அந்த அந்த வட்டி பசங்க வந்து காசு வாங்கியிருப்பாங்கள்ல, ஸோ அவனுக்கு வந்து 10 லட்சம் கிட்ட கொடுக்கணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ டேயாங் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க வீட்டையுமே அவங்க வந்து கொஞ்சம் பெருசாக கட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க கடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கடையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை பூராமே இது பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே டேயாங் அம்மாவுக்கு தெரிஞ்சோன்னே ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க பாவம். ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க. பாட்டி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணணுமா, இது எப்படி நம்ம பையன் நம்மகிட்ட சொல்லாமல் போயிட்டான், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவர் ஆன்மாவும் அவ்வளோ அழுகுறாங்க. ஸோ ஜங்குக்கும் சரி நம்ம ஜிமினாவுக்கும் நம்ம டேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காம்மா, அது முடிஞ்சு போச்சுமா, இதோட முடிஞ்சு போச்சு விட்டுருங்களேன் அப்படின்ற சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு லைஃப்பை தொடங்கும்னு நினைக்கிறேம்மா, ப்ளீஸ்மா இதுக்கு மேலே போதும், இதாகவே நினச்சி அழுகாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அம்மாவையும் அவங்க கிராண்ட்மாவையும் நம்ம டேயாங் தான் தேத்துறான். ஸோ அவங்க 2 பேர்த்தையுமே தேத்திட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, ஒரு கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நீ பார்த்துக்கிறேன் நீ எப்படிப்பட்ட வழியில் போயிருக்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் கத்துவாங்க. ஸோ அம்மா ப்ளீஸ்மா இந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் என்னம்மா பண்ணட்டும், கடன் அடைக்கவும் இல்லாட்டி நான் உங்களை கூப்பிட்டுருவேன் இருக்கேன், நான் போனால் கூட பிரச்சனை இல்லைடா, இதுக்கு வயசு முடிஞ்சுடா, உனக்கு தான்டா வயசு இருக்குது, ஸோ நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப உடஞ்சி போய் அழுகுறாங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன் அவங்க அம்மா ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஸோ அதனால் உடஞ்சி போய் அழுகுறாங்க. ஸோ அதனால் இவனும் போய் அவங்க அம்மா ரொம்ப ஹக் பண்ணி, அம்மா நீங்கள் போனால் மட்டும் நான் எப்படிம்மா ஏற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுவான். ஸோ அவங்க அம்மாவுக்குமே அது புரியுது. ஸோ டேயாங்கையும் கட்டி பிடிச்சி ரொம்ப கதறி 3 பேருமே அவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் வந்து ரொம்பவே லென்த்தாக ரொம்பவே பியூரான ஒரு பாண்டிங் தான். ஸோ ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழுகுறாங்க. ஸோ இதை பூரா சுகாவும் பார்ப்பான். ஸோ சுகா என்ன பண்ணுறான், அதை பூரா வீடியோ எடுத்து அப்படியே ஜங்குக்கு அனுப்புகிறான். இதெல்லாம் பார்க்குறப்ப ஜங்குக்கு வந்து இவன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கானா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சாஃப்ட் கார்னர் நம்ம ஜங்குக்கு டேயாங் மேலே இப்போ தான் வருது. ஏன்னா நம்ம சுகா ஜிமின் எல்லாருமே சேர்ந்து தான் டேயாங் வீட்டுக்கு போயிருப்பாங்க. சுகாவோடையும் நம்ம டேயாங் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா ஜிமினாவுக்கும் சுகாவை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த வீடியோ பூரா பார்த்துட்டு போதுமாடா, அவனோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கலாட்டியும் பரவாயில்ல, பட் அவன் இதுக்கப்புறமாச்சு ஹேட் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பியிருப்பான் அந்த வீடியோவை. ஸோ டேயாங் நம்ம ஜங்குக்குமே இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மறுநாள் போகிறான் மனசாரா, எப்பயுமே வந்து அவன் கடமைக்கு அவன் ஃப்ரெண்டுக்காக அப்படின்ற மாதிரி தான் சாரி கேட்டிருப்பான். ஆனால் இன்றைக்கி டேயாங் வந்து உள்ளே வரப்பே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, நான் அவன்கிட்ட வந்து மனசார சாரி கேட்டுக்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நீங்கள் பாரு, நான் வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டேன், ஸோ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி பேசாத, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டு போயிடுவான். ஸோ நம்ம ஜேகேவும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் நிற்பான். அப்போ வந்து சுகாவும் நம்ம ஜானும் பார்க்குறாங்க, சரி பிள்ளை மனசார தான் சாரி கேட்டிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்படி சரி விடு மச்சான் பார்த்துக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத, டேயாங் வந்து ரொம்பவே பியூரான ஒரு பர்சன் தான், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதனாலே ஓகே மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே திரும்படிக்காம பழைய மாதிரி பேச்ச பைக்கிறாங்க. ஸோ டேயாங்கும் நம்ம ஜங்கு கூட பேசலை, பட் ஜானு நம்ம சுகாவோடலாம் பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. 4 பேருமே ஒரு கேங்க, எப்படி சொல்ல, ஒரு 5 பேருமே ஒரு கேங்காக தான் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, மறுநாள் ஒரு காலேஜ் அவங்களோட செகண்ட் இயர் தான் போகிறாங்க. ஸோ செகண்ட் இயரில் இது பூராமே ஃபஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்சிருக்கும். செகண்ட் இயர் தான் புதுசாக ஒரு லைஃப் மாதிரி. ஸோ அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா டேயாங்கி இது ஒரு புதுசான ஒரு லைஃப்பை தான் பார்க்குறா. ஸோ அதுக்குள்ளே போகிறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையன் தான், அந்த பையன் வந்து வர்றான். உள்ளே வந்தோடனே இந்த பையன் வந்து இப்போ நம்ம காலேஜுக்கு வந்து புதுசாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இந்த பையன் பேர் வந்து கெம்மு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இன்ட்ரோ கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வந்து கொடுக்குறான், என்னோட இன்ட்ரோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு போயிட்டு, உங்கள் வீட்டு பக்கத்தில் தான்டா அவன் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஜிமினா. ஆமாம் மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி எப்படியாச்சும் ஃப்ரெண்ட் ஆகிக்கோ, நீ அவங்க கூட எப்பயுமே சேர்ந்து போயிடனால அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அவனுமே வரான். வந்துட்டு டேயாங்கோட முன்னாடி பெஞ்சில் தான் உட்காரான். ஸோ உட்காந்துட்டோன்னே ஜிமினா தான் ஹே ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அப்போ அங்கிட்டு பின்னாடி தானே நம்ம சுகா உட்காந்துருப்பான், ஏன்னா ஜிமினாவுக்கு பின்னாடி தான் உட்காந்துருப்பான். ஸோ வேகமாக ஜிமினா வந்து அவனோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு, நீ உன்னை பேசவே சொல்லி அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும் அவ்வளோதானே, உன் பேரனடா இப்போ தானடா சொன்னேன் என் பேர் கிம்முன்னு அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் தென்னாவட்டா தான் பேசுவான். ஸோ இவன் பார்க்குறான், இன்னும் எங்ககிட்டயே வா, நாங்களாம் உன்னோட சீனியர்டா, நாங்கள் இந்த காலேஜ்லேயே செகண்ட் இயர் வந்துட்டா, நானும் காலேஜில் செகண்ட் இயர் தான்டா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லுவான். என்னடா இது எனக்கே பல்ப்பு கொடுக்குறான் அப்படின்ட்டு நம்ம
நம்ம ஜானை திரும்பி பார்க்குறான். மச்சான் அது உனக்கும் அவனுக்கும் நடக்கிற யுத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான் திரும்பிடுவான். ஜேகேவா பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஜேகேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டேயாங்கை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம டேயாங் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்க தலைவனுக்கு. ஸோ கொஞ்சம் எப்படி சொல்ல ஒரு மாதிரி லவ்வாங்கியா ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த மாதிரி லவ்வாங்கியா போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம டேயாங்க்கு வந்து நம்ம ஜேகே மேலே பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி அதை டேங்க்கிட்ட பேசவும் நம்ம ஜங்குக்கிட்ட பேசவும் நம்ம டேங்க் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் பேசாமல் இக்னோர் பண்ணி தான் இருப்பான். ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து விடாமல் பேசிகிட்டே இருப்பான். ஏதாச்சும் ஒன்று கொடுப்பான், ஏதாச்சும் ஒன்று பேசுவோம், இது பண்ணாலும். ஆனால் டேங் வந்து அது எதுவுமே வந்து கண்டுக்கவே மாட்டான். அவன் கொடுக்குறதையும் வாங்கிக்க மாட்டான், அவன் என்ன பேசுனாலும் காதில் வாங்கிக்கவும் மாட்டான். அந்த மாதிரி ஓகேங்களா. இங்கிட்ட நம்ம ஜங்கு சரி நம்ம ஜெமீன் தான் பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். உனக்கு இந்த அசிங்கம் தேவைதான்டா அப்படின்ற மாதிரி சிவா பார்த்து சிரிப்பான். குள்ளே கத்திரிக்கா ரொம்ப சிரிக்காது என்ன அப்படின்ற சொல்லுவான். சரி 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 உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கிம்மு பையன் வந்து கேட்பான். இந்த மாதிரி எங்கள் டேயாங் உங்கள் வீட்டு பக்கம் தான், இனிமேல் எங்கள் டேயாங் வந்து நீ விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பயும் வந்து திமிராதான் பேசுவோம் நம்ம சுகா பற்றி நம்மளுக்கு தெரியாதா, அவன் எப்பயுமே ஒரு மாதிரி ரகடான ஒரு ஆள் தானே. ஸோ அதனால தான் ஸோ அவன் அப்படி பேச சரி சரி ஹாய் டேயாங் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இவனுமே ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம்மிட்ட சொல்லுவான். ஸோ இப்படி இதை பார்க்குறப்ப நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பக்கம் புகையுது. என்னடா எங்கேயோ புகையிற மாதிரி இருக்குன்ட்டு ஜானு திரும்பி பார்த்தா கொலவெறியில் அங்கே முறைச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே தான். ஸோ அதை பார்க்குறப்ப நம்ம இங்கேடா புது ட்ராக் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லுவான். எனக்கு தெரியலையடா இந்த வரைக்கும் நான் என்னோட ஜிமின் நாட்டை பேசுகிறப்ப எனக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இவனுக்கு பொண்ணுங்க தானே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு பக்கம் டவுட் திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறான். ஸோ இங்கிட்டு ஜேகேக்கு ஒரு பக்கம் புகையுது. ஆனால் இதுக்கப்புறம் தான் இவங்களோட லவ் ஸ்டோரி வரப்போகுது. நம்ம டேங் எந்த அளவுக்கு பண்ணுறா, நம்ம ஜேகே எந்த அளவுக்கு டேங் பின்னாடி சுத்த போகிறான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் பார்த்துருங்க, சேஃபாக இருங்க. பை கைஸ்.